ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். எனக்கு கதை படிக்கிறது கேட்குறது ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த ஆர்வத்தில் தான் இங்கே எனக்கு ரொம்ப பிடிச்ச பரமார்த்த குரு கதைகளை படிக்கலான்னு வந்திருக்கேன். கேட்டுட்டு எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக சொல்லுங்கள். வாங்க கதைக்குள்ளே போகலாம். ஒரு கதையை கேட்குறதுக்கு முன்னாடி அதை எழுதினவங்களை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு அந்த கதையை படித்தோம்னா இன்னும் சுவாரஸ்யமாக இருக்கும். வீரமாமுனிவரின் பரமார்த்த குரு. பரமார்த்த குரு கதைகள் என்பது நகைச்சுவையான கதை மட்டுமல்லாது ஏமாளித்தனத்தினால் என்னென்ன விளைவுகள் உண்டாகும் என்பதை நகைச்சுவையுடன் உணர்த்துவதாகும். இந்த கதை எல்லோராலும் புகழப்படுபவையாகும். ஆனால் இந்த கதையை உருவாக்கியவர் ஒரு தமிழை அறிந்த அறிஞர் அல்ல. இதனை உருவாக்கியவர் ஒரு அயல் நாட்டவர் என்பது வியப்பளிப்பதாகும். நகைச்சுவையான இக்கதையை எழுதிய அயல் நாட்டவரை பற்றி முதலில் சுருக்கமாக தெரிந்து கொள்வோம். 300 ஆண்டுகளுக்கு முன்பு இத்தாலியின் தலைநகரமான ரோமிலிருந்து இந்தியாவில் உள்ள தமிழகத்திற்கு கிறிஸ்துவ மதத்தை பரப்ப பெஸ்கி என்னும் பாதிரியார் வந்தார். கிறிஸ்துவ மதத்தை பரப்ப தமிழகம் வந்த பாதிரியார் அந்நிய மொழியான நம் தமிழ் மொழியில் கிறிஸ்துவ போதனையை செய்தால் தமிழ் மக்களுக்கு எப்படி புரியும்? ஆதலால் தாமே தமிழை பயின்று போதனையை செய்தால் தமிழக மக்களுக்கு புரியும், தாம் வந்த நோக்கமும் பலனளிக்கும் என்று நினைத்தார் பெஸ்கி பாதிரியார். ஆதலால் மக்களோடு மக்களாக எளிய முறையில் பழகி முதலில் பேச்சு மொழியை தெரிந்து கொண்டார். அத்துடன் தமிழ் எழுத்துக்களையும் எழுத்துச் சொற்களையும் பயின்றார். மதத்தை பரப்பும் நோக்கத்துடன் தமிழ் மொழியை கற்ற பெஸ்கி பாதிரியார் தமிழ் மொழியின் சிறப்பு தொன்மையை அறிய தமிழ் இலக்கண இலக்கியங்களையும் கற்கத் தொடங்கினார். தமிழ் மொழியின் சிறப்பு தன்மையால் தன்னை அடிமைப்படுத்தி கொண்ட பெஸ்கி பாதிரியார் தன்னை ஒரு தமிழராகவே எண்ணி பெஸ்கி என்னும் தன்னுடைய இயற்பெயரை துறந்து தைரியநாதன் என்று பெயரை மாற்றிக்கொண்டார். தமிழ் மொழியை பயின்று தமிழராகவே மாறிவிட்ட பெஸ்கி என்னும் தைரியநாதன் என்கிற அப்பாதிரியார் தமிழ் மொழியினால் ஈர்க்கப்பட்டு தமிழ் மொழிக்கு சேவை செய்வதையே தம் கடமையாக கொண்டார். இவர் தமிழ் மொழிக்காக ஆற்றிய தொண்டிற்காக மதுரை தமிழ்ச்சங்கம் வீரமாமுனிவர் என்னும் சிறப்பு பெயரை சூட்டி சிறப்பு செய்தது. அன்று முதல் பெஸ்கி என்னும் தைரியநாதன் வீரமாமுனிவர் என்று தமிழக மக்களால் அன்புடன் அழைக்கப்பட்டார். தமிழுக்காக வீரமாமுனிவர் செய்த சேவை கொஞ்சம் நஞ்சமல்லை. தமிழ் மொழியை வளம்படுத்தி வளர்ச்சியுறச் செய்த பெருமை அவரையே சேரும். தமிழ் இலக்கண இலக்கியங்களை கற்று பெரும் காப்பியங்கள் படைத்த வீரமாமுனிவர் கிராம மக்களிடையே உலவும் நாட்டுப்புற கதைகள் போன்று எளிய காப்பியம் படைக்க வேண்டும் என்கிற ஆவல் ஏற்பட்டது. அதன் விளைவாக கிராமம் கிராமமாக சென்று கிராம மக்களின் பழக்க வழக்கங்கள், பாரம்பரிய கதைகள், நாட்டுப்புற பாடல்கள் ஆகியவற்றை கேட்டறிந்தார். பார்த்தது, படித்தது, கேட்டது இதையெல்லாம் தன்னகத்தே கொண்டு பழம்பெரும் தமிழ் புலவர்கள் படைப்புகள் போன்று எளிய நடையில் எல்லோரும் புரிந்து உணரக்கூடிய வகையில் உருவாக்கினதுதான் பரமார்த்த குரு கதையாகும். இக்கதைகளின் மூலக்கருவாக எதனையும் யோசிக்காமல் செய்யப்படும் காரியங்களில் தொல்லையும் தொந்தரவும் ஏற்படும், அத்துடன் எவ்வளவு அவமானமும் அவமரியாதையும் பட வேண்டியதிருக்கிறது என்பதையும் நகைச்சுவை நயத்தோடு மிகவும் அற்புதமாக சித்தரிப்பதுதான் வீரமாமுனிவரின் பரமார்த்த குரு கதைகள். பல்லாண்டுகளுக்கு முன்னர் எழுதப்பட்ட இந்நூல் இன்னும் தமிழ் மக்களினால் போற்றப்பட்டுள்ளது. இந்த பரமார்த்த குரு கதைகள் தமிழில் மட்டுமில்லாமல் இந்திய அனைத்து மொழிகளிலும் மொழிபெயர்க்கப்பட்டு அந்நாட்டவர்களும் புகழ்ந்து போற்றுகின்றனர். வீரமாமுனிவர் மறைந்து 300 ஆண்டுகளுக்கு மேல் ஆனாலும் தமிழுக்காக அவர் செய்த தொண்டும் புகழும் போற்றப்படும் நூல்களில் பரமார்த்த குரு கதைகளும் ஒன்று. இப்ப கதைக்குள்ள போலாம் வாங்க. மூடர்களுக்கு முட்டாள் குரு. தஞ்சையை அடுத்த நஞ்சையன்பட்டி என்னும் சிறப்பான ஒரு சிற்றூர் இருந்தது. அவ்வூரில் முட்டாள், மூடன், மட்டி, மடையன், பேயன்
என்று 5 பேர்கள் நெருங்கிய நண்பர்களாக இருந்தார்கள். இந்த 5 பேர்களும் கல்வி அறிவு என்பது கொஞ்சம் கூட இல்லாதவர்கள். நிழலுக்காக கூட பள்ளிக்கூட வாசலில் ஒதுங்காதவர்கள். கல்வி அறிவு இல்லை என்பது கூட பெரிதில்லை. உலக அனுபவங்கள் சிறிதும் இல்லாதவர்கள். சுய அறிவும் அற்றவர்கள். மற்றவர்கள் கூறும் அறிவுரையையும் கேட்க மாட்டார்கள். தாங்கள் செய்வதுதான் சரி என்று கூறுவார்கள். இவர்களுக்கு எந்த வேலையும் தெரியாது. அது மட்டுமல்லாமல் அவர்கள் எந்த வேலையையும் செய்ய விருப்பமில்லாத சோம்பேறிகள். இவர்களது பெயருக்கு ஏற்றாற்போன்றுதான் செய்கின்ற செயல்களும் இருக்கும். பொதுவாக இவர்களுக்கு அறிவும் கிடையாது, உலக அனுபவம் கிடையாது. வேலை செய்து பிழைக்க வகையும் தெரியாது. இவர்களுக்கு ஒன்றுமே செய்ய தெரியாது என்பதால் வயிறு சும்மா இருக்குமா? வயிறு பசியினால் வாடும்போதெல்லாம் கை நீட்டி ஏதாவது கேட்டு சாப்பிட முடிந்ததே தவிர வயிறார சாப்பிட முடியாமல் வாடினார்கள். எவருடைய வீட்டில் போய் உணவு கேட்டால், உடம்பை இப்படி வளர்த்து வைத்திருக்கிறீர்களே, எங்காவது கூலி வேலை செய்து பிழைத்து கொள்ளக்கூடாதா என ஏளனத்துடன் கூறுவார்கள். ஊரிலுள்ள எல்லோரும் இவர்களை ஏளனமாகவும் பரிகாசமுமாகவும் பேசியதனால் சொந்த ஊரை விட்டு அயலூருக்கு சென்றால் பிழைத்து கொள்ளலாம் என்று தீர்மானித்து கால் போனபடி சென்று கொண்டிருந்தனர். அயலூருக்கு சென்று கொண்டிருந்தவர்களில் முட்டாளுக்கு ஒரு யோசனை தோன்றியது. நாம் 5 பேர்களும் ஒரு இடத்திற்கு போனால் வேலையும் கிடைக்காது, உணவும் கிடைக்காது. நாம் எல்லோரும் ஒரு குருநாதரை தேடி கண்டுபிடித்து சீடர்களாகிவிட்டால் நமக்கு எந்த கஷ்டமும் வராது என்றான். நண்பர் 4 ஒன்றும் புரியவில்லை. இருந்தாலும் மூடன், அதனால் நமக்கு என்ன லாபம் கிடைக்கும் என்றான். நாம் எல்லோரும் ஒரு வீட்டில் போய் உணவு கேட்டால் சோம்பேறி என்பார்கள். ஆனால் நாம் எல்லோரும் ஒரு குருதேவருடன் சாமியார்கள் போன்று சென்றால் நம் காலில் விழுந்து கும்பிட்டு மரியாதையோடு நடந்து வயிறார உணவும் அளிப்பார்கள் என்றான் முட்டாள். இது சரியான யோசனைதான் என்று மட்டி, மடையன், மூடன், பேயன் ஆகிய 4 பேர்களும் சந்தோஷமடைந்தனர். அயலூரை அடைந்ததும் ஒரு சாமியாரின் மடம் இருந்தது. அது பரமார்த்த குருவின் மடமாகும். அங்கு சென்று 5 தங்களின் நிலையை கூறி சீடர்களாக ஏற்றுக்கொள்ளும்படி கேட்டுக்கொண்டனர். பரமார்த்த குரு தன்னை நாடி வந்த மூடர்களுக்கு சற்றும் சளைக்காத முட்டாள் குருவாகும். தனது முட்டாள்தனம் ஊரில் உள்ளவர்களுக்கு தெரியக்கூடாது என்பதற்காக ஊரின் எல்லையில் குடில் அமைத்து வாழ்ந்து வந்தார். இந்த வயதான காலத்தில் தனியாக வீடு வீடாக சென்று சாப்பிடுவது முடியாத காரியமாக இருக்கிறது. இவர்களை சீடர்களாக ஏற்றுக்கொண்டால், இவர்களை அனுப்பிவிட்டால் அவர்கள் கொண்டு வரும் உணவை நிம்மதியாக உண்டு உறங்கி காலத்தை கழித்துவிடலாம் என்று நினைத்து மூடர்களான 5 சீடர்களுக்கும் முட்டாளான வயதான இவர் பரமார்த்த குருவானார். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். என்னோட தமிழ் உச்சரிப்பு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். கீப் சப்போர்ட்டிங். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் லிசனிங்.